வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட்டோடைய தேர்வு முடிவுகளுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டோடைய 2025 நடைபெற்ற முடிவுகள் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லைங்க. ஸோ டெட்டு 2025 நவம்பர் 15, 16 தேதிகளில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ டெட்டு பேப்பர் 2 உடைய மற்றும் பேப்பர் 1 மற்றும் 2 கவனத்தோடு இருங்க. முக்கியமாக இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்திகள் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஎன் டெட்டோடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா தாமதமாக ஆகுதா, முந்தைய அறிவிப்பு மற்றும் தற்பொழுதைய அறிவிப்பு எல்லாமே இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கால தாமதம் ஏற்படுதுங்க. முதலில் முடிவு அறிவிக்கப்பட்ட தேதி டிசம்பர் இறுதிக்குள்ளார டிஎன் டெட்டு பேப்பர் 2 உடைய ரிசல்ட்டை நாங்கள் வெளியிடுவோம். அதிகாரப்பூர்வ ஆனுவல் பிளானர் அட்டவணையின்படி தேர்வு முடிவுகள் டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என்பது முதலில் அறிவிக்கப்பட்டதுங்க. தேர்வு முடிவுகள் வெளியீட்டில் தாமதம், ஏன்னா பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா அதிகளவில் ஆட்சேபனை பண்ணியிருந்தாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர். ஸோ டிசம்பர் முடிந்தும் முடிவுகள் வெளியிடப்படாததால் ஜனவரி முதல் வாரம் மற்றும் 2வது வாரத்தில் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. புதிய தேதி எப்போன்றது எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் இருந்துட்டு தாங்க இருக்குது. தாமதத்திற்கான முக்கியமான காரணங்கள் இதுதாங்க. வினாத்தாளில் ஆட்சேபனைகள், தேர்வர்கள் எழுதிய ஆட்சேபனைகள் மற்றும் கோரிக்கைகள் தாமதத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக காப்பாற்றப்பட்டு வருகிறது. தாள் 2ல் 140 அந்த ஆட்சேபனைக்குரிய வினாக்களின் 2ஆம் தாளில் 9 கேள்விகள் தொடர்ந்து ஆட்சேபனை எழுப்பப்பட்டு வருது. ஸோ அதோடைய மதிப்பெண்கள் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. தாள் 1ல் 7 ஆட்சேபனைக்குரிய வினாக்கள் முதல் தாளில் இருக்கிறதா கூறி தேர்வர்கள் ஆட்சேபனை தெரிவித்திருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தாள் 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேரும், தாள் 2ல் 35,000 பேரும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணதுனால ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா மீண்டும் டெட் தேர்வில் ஒரு ஃபைனலான ஆன்சர் கீஸை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தேர்வு முடிவுகளை வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஜனவரி மாதம் எந்த தேதியில் வெளியாகும் அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ ஜனவரி 2026 எந்த தேதியில் டெட்டோடைய ரிசல்ட்டு வெளியாகும், இதுதான் இப்போ இருக்கிற எல்லோருடைய மனசுலையும் இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. ஸோ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார இல்லைனா 5ஆம் தேதிக்குள்ளார. ஆனால் இங்கே எல்லாருக்குமே ரொம்ப குழப்பத்தோடு தான் இருக்குது. ஜனவரி 3லேருந்து ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளார டெட்டேருடைய முடிவுகள் வெளியாகும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமாக இருக்குது. ஸோ தேர்வு முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜனவரி இந்த முதல் வாரத்திலேயே ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான், இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் முடிந்த பிறகு தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 உடைய முடிவுகள் ஒரே நேரத்தில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது மட்டுமே கிடையாது, மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலையும் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்து தான் நாம் பார்க்கலாம். போனஸ் மதிப்பெண்கள் 10க்கு மேலே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கு கிடைக்குன்றதையும் நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.